இப்படி ஆஹ் அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க மக்களுக்கு யார் ஒருத்தருக்கு அறியாமல் இருக்கானோ அவனுக்கு என்ன தெரியும், இந்த உலகம் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். வீட்டுக்குள்ள இருந்து புழுங்கி புழுங்கி என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வீடு தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம். இதனால நம்முடைய மனசு ரொம்ப குறுகிய நிலைமைக்கு போயிடுது. பெரிய பிரச்சனை இருக்கு, நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, நம்ம பெரிய பிரச்சனை இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில போய் எங்க வெளில போயிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கிட்டு, இல்ல கோயிலுக்கோ வெளில போயிட்டு வந்தோம் அப்படின்னா மனசு கொஞ்சம் சாந்தம் அடையுது. வெறும் இந்த உலகம், இந்த வீடு மட்டும்தான் உலகம் கிடையாது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. இது நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கலாம். பசங்க கூட என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சில எக்ஸாம் எழுதிட்டு அந்த எக்ஸாம் தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க. 10ஆவதுல பாஸ் பண்ணல அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு இந்த சீட்டு கிடைக்கல அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய பரந்த தன்மை அப்படிங்கிறது புரியல. சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த குணம், பரந்த மனப்பான்மை அப்படிங்கிறது இல்ல, குறுகிய மனப்பான்மையில இருக்காங்க. சோ அப்படி இவர் சொல்றாரு, யார் ஒருத்தனுக்கு தன்னுடைய வீடு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கானோ அவன் என்ன பண்ண மாட்டான். எதனால அப்படி நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசையினாலையும் காமத்தினாலையும் அவனுடைய மனத்தனத்தினாலையும் அவனுடைய பொறாமையினால என்ன பண்றான், இந்த வீடு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். பட் வீட்டை தாண்டி கொஞ்சம் வெளில வந்தோம் அப்படின்னா பெரிய பிரபஞ்சம் இருக்கு, பெரிய இயற்கை இருக்கு, இயற்கைக்கு பின்னாடி பகவான் இருக்கார், நமக்கும் பகவானுக்கும் தொடர்பு இருக்கு. இதெல்லாம் அப்புறம்தான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். இது நம்மளுக்கு சாதாரணமா புரியாது. வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுல இருக்கவங்ககிட்டயே பழகி வீட்டுல இருக்கக்கூடிய பொருளையே நம்ம அனுபவிச்சுட்டு இப்படியே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேற தெரிய போறது கிடையாது. கொஞ்சம் என்ன பண்ணணும், வெளியில வந்து யோசிக்க பார்க்கணும். அது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்களா, அது போல சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரும். சாஸ்திரத்தை படிக்கல அப்படின்னா, நான் தான் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னுடைய கஷ்டம் தான் ரொம்ப பெருசு, என்ன மாதிரி யார் இந்த உலகத்துல கஷ்டப்படுறாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, நம்ம என்ன பண்றோம், புழுங்கிட்டே இருக்க போறோம். பட் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லையா நம்ம வாழ்க்கை, உண்மையில நம்ம எது கஷ்டப்படுறோம், நமக்கும் இந்த உலகத்துக்கும் நமக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தமே இல்லையா, நமக்கும் பகவானுக்கு தானே சம்பந்தம் இருக்கு. அனாதி காலமா நம்மளுக்கும் பகவானுக்கு சம்பந்தம் இருக்கு. அனாதி காலமா நமக்கும் பகவானுக்கு தான் சம்பந்தம் இருக்க போகுது. வேற யாருக்குள்ள நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா என்ன பண்றோம், நாமே இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு சம்பந்தத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு, நமக்குன்னு ஒரு கஷ்டத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு, நாமே தேவையில்லாம என்ன பண்றோம், நம்மளோட கஷ்டத்தை நம்மளே அதிகப்படுத்திக்கிறோம். எப்படி ஒரு பட்டுப்புழுவானது தன்னை சுத்திக்கிட்டு நிறைய முடிச்சு போட்டுக்கிட்டு நூலை சுத்தி மூச்சு தண்ணீரை தானே இறந்து போயிடும். தன்னை நம்ம அதே போல நம்மளே கட்டிக்கிறோம். இந்த உலகத்துல நிறைய பந்தத்தினால கட்டி 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 நம்மளே என்ன பண்றோம், நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சுட்டு இறந்து போயிடும். அப்படி இல்லாம ஃப்ரீயா இருக்க தெரிஞ்சுக்கணும். நாம் இந்த உலகத்துக்கு வந்தது பகவானுடைய இச்சையினால வந்திருக்கும். பகவானுடைய